அப்புறம் சொன்னல ப்ரோ அடிச்சிருச்சு பாறைட்டோட வெட்டுவா ப்ரோ இப்படி வந்துச்சு. லைவ் ஸ்ட்ரைக் போடணும். அண்ணா பொம்மை கலண்டுக்குச்சுண்ணா. இன்னைக்கு ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்து மேட்டூருக்கு வந்துக்கிறோம். கிளைமேட்டு பாருங்கள், எல்லாம் பனி மூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பால் பாருங்கள், அங்கே ஒருத்தன் போட்டுட்ருக்கிறான். நான் தான் மீன் அடிப்புன்னு சொல்லிட்டு வேகமாக நான் பால் போயிட்டான். மண்ணை இங்கே ரீல் செட் பண்ணிட்டுருக்கிறாரு. பால் இன்னொருத்தர் இங்கே இருக்கிறாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் பிடிக்கலாம். எவ்வளோ மீன் இன்றைக்கி நல்லா மீன் மாட்டுன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல் வீடியோ என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மீன் அந்தளவு ஸ்ட்ரைக் எங்களுக்கு ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ போடலான்ற ஒரு குறிக்கோளோடு வந்துக்கிறோம். இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மீன் அடிக்கிறான்ட்டு. அப்படி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையாகுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் பாருங்க ஒரு மீன் அடிச்சிட்டாரு, மூச்சே கொடுக்காமல் எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க. இப்படி தான் ஆளுக்கு முன்னாடி போயிட்டு மீன் அடிச்சுட்டு சீன் போடுறாரு. அண்ணா ஒரு மீன் அடிச்சிட்டாரு வெற்றிகரமாக ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா ஒரு 1/2 கிலோ வருமா? 1/2 கிலோ வரும். ஏற்கனவே சில்லறை வாங்கியிருக்குது. சில்லறை வாங்கியிருக்குது ஒரு மண்டையா. நீங்கள் அடித்ததுக்கு அப்புறம் சொன்னல ப்ரோ அடிச்சிருச்சு பாறைட்டோட வெட்டுவா ப்ரோ இப்படி பிஞ்சிருச்சு பாறைட்டை விட்டுறக்கூடாது ப்ரோ, நீங்க ஓட்டிருக்கணும் ப்ரோ. தெளிவா அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே அடிச்சு லோக நான் வந்து விடணும்னு உள்ள லோக விடணும்னு உள்ள லோக மீன் மேலே இது கவா கடை எடுத்து ரெடியாக வச்சுக்க லோகு. லைன் பாதியாக பிஞ்சிருக்கா இல்லை டபுள் நேரமே கட் ஆயிடுச்சு, டபுள் லைனே கட் ஆகிடுச்சு ப்ரோ. நல்ல சைஸ் ப்ரோ. அங்கேருந்து நான் சொல்கிறோம் அங்கே ஏதோ இருக்குமோ அப்படின்ட்டு, அதே மாதிரி வந்துச்சு. சொல்கிறேன் சொல்லி வாயை கூட மூணு அடிக்குது. பாருங்க எங்கே எந்திரிச்சு பார்த்துட்டே வீடியோ ஆன்ல தான் இருக்குது. சைஸா சே டபுள் லைன் கட் ஆகுது லோகு, முடியல கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க 0.32 mm பிரைட் லைனு, 0.32 பிரைட் லைனு டபுள் லைன் போட்டு டபுள் லைனுமே கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாறையில் கட் ஆகிடுச்சு. தம்பி தான் போடணும் சொல்லி நான் வாயை கூட மூடல, இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பல மாதிரி ஆச்சு. எதுல அதெல்லாம் ட்ராகெல்லாம் ஃபுல் டைட்டில் தான் இருந்துச்சு. அப்பதான் சொன்னேன் இருக்கிற மாதிரி இருக்கு. லைவ் ஸ்ட்ரைக் போடணும் முன்னாடி போனோம். இப்படி போனா என்னன்னா தூக்கி போட்டோம் பாரு. அண்ணன் பாருங்க ஒரு 3 கிலோ இருக்கும். அண்ணன்ட்ட வேலைக்கு ஆகாது. முன்னாடி ஒரு 3 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீனை தூக்குனா மேல கையில புண்ணா கீழே ஸ்டிக்க வேணாம். ஆனா ஸ்டிக்கே கீழே வேணாம். உங்க ஸ்டிக்க கையில வந்து என்ன பை எடுத்துருவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, பேக் டு பேக் ஸ்ட்ரைக். இங்கே பாருண்ணா, லோக பாருண்ணா. போட்டனா நல்ல புடி அடிக்குது. 3 கிலோ வருமாண்ணா? தலையை புண்ணா. ஆ திமுறா இருக்குதுடா. டே முள்ளு நல்லா ஊக்காகுதுடா. கையில் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஏய் ஹெல்ப் பண்ணுறா அவனு. வீடியோ மேன் அங்கே இருக்காரு பாருண்ணா. கருப்புலாடு ஒரு கையில் வேலை செய்யாத எனக்கு அடிச்சிச்சு. கிரிப்பர் போடுங்க. கையில் அப்படி அவங்க சொன்ன மாதிரி பிடிச்சி காட்டுங்க. வரேன். நல்லா ஊக்காயிடுச்சு. தூங்குண்ணா. நான் 3 வரும்ண்ணா தாராளமா. வருமா? 3 கிலோ வருங்க ப்ரோ. இப்படி புண்ணா 3 கிலோ வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பாருங்க, எனக்கு ஒரு மீன் அடித்து டபுள் லைன் போட்டிருந்தேன். டபுள் லைன் போட்டுமே மீன் அடித்து இதே 6 இருக்கும். அடித்து லைன் கட் ஆகிடுச்சு. டபுள் லைனுமே கட் ஆகிடுச்சு பாறையில் மாட்டி. ஒரு 150 அடி 100 அடி தூரத்தில் தான் அடித்தோம். இதுவும் அது 100 அடி தூரத்தில் பின்னாடி போயிடுச்சு. அவர் அண்ணன் பாருங்க 2வது போட்டார். அண்ணனுக்கு வந்து ஒரு 3 கிலோ சைஸில் ஒரு அவரி அடிச்சுக்குது. இன்னொன்று பாருங்க குட்டி, ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் போட்டுங்கண்ணா. என்ன பொம்மை அது போட்டுங்க. என்ன பொம்மைனா அவரி ஸ்பெஷல். அவரிக்குன்னு ஸ்பெஷலாக பேர் போனால் ஃபாண்டா ஃப்ராகு, பிளாக் கலர். நான் இது எடுத்தால் தான் ஆனால் பொம்மை கலண்டுக்குச்சுண்ணா. பொம்மை மாற்று புளோட்டு இந்த மாதிரி எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. ஒரு கிளையில ஃப்ரெண்ட்ஸ் வேறு பாருங்க, இந்த மரத்தோட வேறு பாருங்க. வேரில் இந்த மாதிரி கட்டியா இந்த மாதிரி இருக்கிற ஸ்பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவுரி மீன் வந்து குஞ்சு பறித்து அவுரி மீன் தங்குற கூண்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதை தான் வந்து தேடி அது வந்து குஞ்சு பெருக்குமே. இப்போ தண்ணி எல்லாம் இறங்குனதுனால வந்து வெளியே வந்திருக்கும் எல்லா மீனும். ஒரு மீன் அடிச்சது கிளாஸ் எடுப்பாரு. அதால சரி அப்புறம் கிளாஸ் எடுக்கிறாரு, மீன் அடிச்சிட்டாரு. அந்த தைரியத்தில் பேசுறாரு. அவரு பெரிய மனுஷரி பேசுறாரு. என்ன பண்றது? அப்படிமே நம்ம பேச முடியாது இல்லை. அந்த மாதிரி தான் கைக்கு வரது சொன்ன பேச்சு பார்க்காத கொண்டு போய் கிட்ட போங்கன்னா சொன்ன பேச்சை பார்க்க மாட்டேங்குது. இப்படி தான் தண்ணியில் இறங்காதீங்க. ஸ்டிக்கும் ஃபுல்லாக வளையுது. அங்கிட்டு போகுது கேட்ட விடுங்க. அடுத்த மீன் அடிச்சிருச்சு. அண்ணா 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 ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனுக்கு பாருங்க, இங்கே ஒரு மீன் அடிச்சிருச்சு. ஷோ கட்டிட்டு இருக்கிறாரு அண்ணன். அசால்ட்டா ஷோ காட்டுறாரு. மீன் அப்படின்றாரு. ஷோவெல்லாம் நான் காட்ட மாட்டேன்னா நான் ஷோவா தம்பி பின்னாடி சாமி. தூக்கு ப்ரோ பார்த்துக்கலாம். தூக்கு ப்ரோ தூக்கு பணம் ரெஸ்ட் விடு. போயிட்டு போகுது வரத பாரு. இந்த பாண்டா பொம்மை போடு. அடுத்தது செவிலியே
எல்லாத்தையும் வாக்கு சொல்லுவான், கல் தண்ணி விடுவோமா, அந்த வேலையை செய்யாத. போனால் போயிட்டு போகுது, இருக்கிறவனை பாரு. என்ன பார்த்து பொறுமை. எங்க இது வருத்தப்படாது, போனது போயிட்டு போகுது. பொம்மை சரியில்லாம் போயிட்டு தான் இருக்கும். இந்தா பார்த்துட்டியா? தூக்கி காட்டுங்க. ஒரு 1,200 இருக்குமா? 1.25 இருக்கும். அண்ணங்காட்டில் நீங்கள் மழை காரணம் என்னன்னா வர அவசரம் உண்மை காரணம் என்னன்னா தம்பி வாங்கி கொடுத்த பொம்மை தான், விஸ்ராண்ட பொம்மை தான். அவர் போட மாட்டேங்கிறாரு பொம்மை. பாண்டா ஃப்ராக் வாங்கி தரா அப்படியே போடனா ப்ராவோ பாண்டா ஃப்ராக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வரணும். இப்போதான் அண்ணன் சிரிப்பாரு. போட அடிக்கும். 2 போயிட்டான்னா 2 போனா போகிறேன். 3 போச்சு. கிரிப்பர் ஒன்றா இதோட சைஸ் தான் அடிச்சு விட்டா அப்படி. அது 2 வரும்ண்ணா. 2க்கு மேலே வரணும். 2மே 2. அது 1 2 வரும். 1.5 to 2 வரும். இன்னொன்று 2க்கு மேலே வரும். ஒரு 1.5 வரும். ஒரு 1.5 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 to 1.5 அடிச்சிட்டாரு. 8 கிராம் 2 மீன் விட்டுட்டாரு. 3 மீன்ண்ணா. 3 மீன் சைஸில் அடித்த வரைக்கும் தானே, துரத்திட்டு வந்தெல்லாம் கணக்கு இல்லை. அடித்து 2 மீன் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் இப்போ தான் ஒரே ஒரு மீன் அடிச்சு நல்லா ஒரு 1.5 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு இப்போ தான் உற்சாகம் வந்திருக்குது. இன்னமேட்டு அடிப்பா அப்படி. இன்னமேட்டு அடிப்பா அப்படி. வாயை ஒடிச்சு விட்டுருச்சா? இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் நான். பொம்மைனா இப்படி இருக்கணும். பொம்மைனா இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பொம்மைனா இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவை மீன் கண்ணு பாருங்க தனியாக வந்துருச்சு. கண்ணு வேரோடு எடுத்துச்சுண்ணா. மொத்த கண்ணு மீனாக பண்ணி பிடிச்சி. நீங்கள் நம்ம மேட்டூருக்கு வந்தோம். வந்து ஒரு 3 மீன் பக்கமாக மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராக் ஒன்று போயிடுச்சு. என்ன தான் பண்ணாலும் இங்கே எப்படி ஒன்று மீன் மிஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராகும் கட் ஆகிடுது. அண்ணன் பாருங்கள் ஒரு மீன் அடித்தார் இன்றைக்கி. கொஞ்சம் சைஸை அந்த சைஸை காட்டுவார் பாருங்கள். ஒரு 3 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோ வருமா? 2 to 3 வரும். 2 to 3 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன். இது ஒரு அண்ணன் அடித்தார். அதுக்கு அடுத்தது வந்து அவர் ஒன்று அடித்தார். எனக்கு ஒன்று அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.5 to 2 கிலோ அந்த சைஸில் இருக்கும். இப்படி புண்ணா இப்படி பிடிச்சாதான் மீன் தெரியும். உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லி தரத்த. இது ஒன்று அடித்தது நான். அப்புறம் இன்னொன்று காட்டினேன். இது ஒன்று 1 கிலோ 1.25 கிலோ இந்த சைஸில் ஒரு மீன் அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் என்ன ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் அந்த பட்டர் ப்ளஸ் மீன் ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணி பட்டர் ப்ளஸ் மீன் ஒரு 3 மீன் அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து கறி மாதிரியே இருக்கும். மீன் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் கேரளா மீன். இன்னைக்கு அடித்த மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 5 6 மீன் அடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் வந்து ஒரு 3 மீன் அடிக்க வேண்டியது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு விட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன்லாம்.